சுத்த அறவேக்காட்டு அமைச்சர்கள் எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆதவர்ஜனார் ஒரு அமைச்சர், அரசியலும் தெரியல, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பத்தியும் தெரியல. உங்களுக்கு தான் அரசியல் அறிவு இருக்கா? இல்ல பாராளுமன்ற நடவடிக்கைகளை நீங்க எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? இது அடிப்படை புரிதல் கூட இல்லாம அறவேக்காட்டு அமைச்சர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகளை லைவ் போடுறீங்க, நல்லா எக்ஸ்போஸ் ஆக போறீங்க. நீங்க தான் சுத்த அறவேக்காட்டு அமைச்சர்கள் எந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்லணும்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆதவர்ஜனார் ஒரு அமைச்சர், அரசியலும் தெரியல, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பத்தியும் தெரியல. நாடாளுமன்றத்தில் நீட் மசோதாவை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த காந்தி செல்வன் அமைச்சர் சட்ட முன்வடிவ தாக்கல் செய்தாருன்னு ஒரு வடிகட்டுன பொய்ய சொல்றார். உங்களுக்கு தான் அரசியல் அறிவு இருக்கா? இல்ல பாராளுமன்ற நடவடிக்கைகளை நீங்க எல்லாம் கவனிச்சிருக்கீங்களா? நீட் மசோதான்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய நோட்டிபிகேஷன், அந்த நோட்டிபிகேஷன் அறிவிச்சுட்டு விட்டதே தவிர மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எந்த நாடாளுமன்றத்தில் யாரும் சட்ட முன்வடிவை கொண்டாந்து அங்க சப்மிட் பண்ணவே இல்லை. இது அடிப்படை புரிதல் கூட இல்லாம அறவேக்காட்டு அமைச்சர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்ற பேரவை நடவடிக்கைகளை லைவ் போடுறீங்க, போடுங்க, நல்லா எக்ஸ்போஸ் ஆக போறீங்க. நீங்க தான் இந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச பிறகு கோமாளிகள் கூடாரம் அப்படின்னு தான் வருமே தவிர சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கேள்விக்கும் பதில் அளித்ததாக இருக்கவே இருக்காது. அதனாலதான் சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகம் திரும்ப திரும்ப சொல்வது என்னன்னா, இந்த 100 நாள்ல நீங்க செஞ்சதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிச்சிருக்குது, போதைப் பொருள் அதிகமாக நடமாடுகிறது, போதைப் பொருள் விற்கிறார்கள் என்று காவல்துறைக்கு சொல்லக்கூடியவர்களுடைய ரகசியத்தை காப்பதற்கு முடியாமல் திணறுகிறது இந்த ஆட்சியாளர்கள். அவர்களை காவு வாங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு மோசமான போக்கு. விவசாயிகளுடைய பிரச்சனை, விலைவாசி பிரச்சனை, கரண்ட் பில்லு ஏறி இருக்குது. இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த அரசாங்கம் இந்த 100 நாள்ல பல்லை இழிக்கிறதே தவிர எந்த விதமான சாதனையும் இது படைக்கல.